ஐதில் பார்க்காதீங்க, ஐதில் பார்க்காதீங்க. ஸோ இன்றைக்கு மிச்ச நாளைக்கு போகிறோம் ஃபுட்சால் இண்டோர் அடிக்க போகிறேன். கிட்டத்தட்ட இண்டோர் அடிச்சு ஒரு 2-3 மாதம் வரைக்கும். இண்டோர் விளையாட போயிருக்கேன். கிரிக்கெட் விளையாடி ஒரு 1.5 month இருக்கும், ஹார்ட் பால் விளையாடி. ஸோ இன்றைக்கி இப்போ தான் பிரவீன் அண்ணா கால் பண்ணி கூப்பிட்டாரு, இப்படி தான் இண்டோர் அடிக்கிறோம் பாருங்களான்ட்டு. ஸோ என்னோட அம்மா அவங்களும் ஜெயிக்கிறனால இல்லைன்னா நான் நைட்டுக்கு எங்கே போயிட்டிக்கிறேன் மனசாட்சியோட பேசுகிறேன். நான் 10க்கு போகிறோம் போக மாட்டேன். இது வந்து 9 to 11 எப்படியுமே போயிட்டிக்க மாட்டேன். இவங்க எல்லோரும் வைக்கிறனால நான் போகிறேன். 3.5 hours வைக்குது. What can you see there? ஐதருக்கு இப்போ ஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கு தூக்கம், அதனால தான் கையால் குளிக்கிறேன். இல்லை அவங்கள சீட்டில் உட்கார வச்சு பசங்க ஃபீட் பண்ணுறது. ஒரு மாதிரி நானும் சாப்பிட்ற மாதிரி ஏமாற்றி ஐஸில் ஃபீட் பண்ணியாச்சு. ஐஸ் ஓப்பனியமா இது அப்படி ஆக்டிங் தரவே தெரியாது எனக்குள்ள சாப்பிடவே இல்லை. ஸோ இன்றைக்கு இண்டோர் வந்து 9 to 11 நாங்கள் புக்கிங் போட்டிக்கிறோம். அது பிரவீன் அவங்க புக்கிங் போட்டிக்கிறாங்க, கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ 8-10 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியாகணும். ஸோ இப்போ ரெடி ஆகும். ஃபஸ்ட்டுக்கே என்னோடய வெப்பனை ரெடி பண்ணிக்கொள்ளணும். இருக்கிறாரு இவர் தான் என்னோடய வெப்பன். பல வருஷமாக இதை மட்டும் தான் பார்க்கிறோம். இப்போ 2 years ஆகுது, 2-3 years இருக்கும் இதை எடுத்து. குவாலிட்டி சாமான், பழைய பலவ துண்டுமாக இருந்ததுக்கு இன்டோருக்கு வந்து சுப்பீரி சாமான். அவுட்டோருக்கு அவ்வளோ செட் இல்லை. இது இன்டோருக்கு வந்து குவாலிட்டி ஐட்டம். இதில் பாருங்கள் டேமேஜ் ஒன்று இருக்குதுங்க. இன்றைக்கி இது நான் எடுத்த புதுசுலேயே இன்றைக்கி உடஞ்சது. ஒரு நாள் இன்டோரில் என்னை ஒருத்தர் ரன் அவுட் ஆக்கி விட்டாண்டு டென்ஷனாகி வீசினா இது போயிட்டு அந்த கோல் போஸ்ட்டில் பட்டு உடஞ்சிச்சு. ஸோ அதில் டேமேஜ் ஆகினே தான் இது. மற்றபடி குவாலிட்டி ஐட்டம். ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு ஷூஸ். ஸோ ஷூஸ்லேயும் பேசிக்கலி இது தான் நான் இண்டோருக்கு போட்டுக்கோம். முந்தி வந்து நான் இன்னொன்று இருந்துச்சு எனக்கு கொக்கபுராடு. இது வந்து இதை போட்டுக்கொண்டு போனேன் முந்தி. ஸோ இது வந்து அவுட்டோர் ஏதாவது ப்ராக்டிஸ் வரைக்கும் இப்போ போட்டுறதுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இது நான் ஜிம்முக்கு போட்டுக்கணும் இந்த ஷூ, இந்த அடிடாஸில். ஸோ ஜிம்முக்கு நான் இப்போ வந்து இதை போடுறனால இது வந்து இண்டோர்ஸுக்கு போடுறது. ரைட். இந்த ஸ்ரீலங்காட இந்த T20 ஜெர்சியும் அதில் பாட்டம். ஸோ இது ரெண்டு தான் கொடுத்துட்டு போனேன் இன்றைக்கி. இங்கே என்ன இது இப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சாக்ஸுக்கான லாச்சு. கொஞ்சம் நீங்கள் வாரேன். இது ஹார்ட் பால். ஸோ இதிலேருந்து இந்த கொக்கபோர் ஆடு எடுப்போம். ஹார்ட் பால் விளையாடுறதுனால ஒன்றுக்கு 2 சாக்ஸ் போட்டு பவுல் பண்ண போல் தேவைப்படும். ஸோ இந்த சாக்ஸ்லாம் போட்டால் 1 போட்டால் போதும், நல்லது வேர்ல்டு. இது வந்து நான் இன்னொரு நாள் ஹார்ட் பால் மேட்ச் போல் காட்டுறது. நான் அந்த கைக்கு போடுறது ஃபீல் பண்ண போல் பவுல் பண்ண போலலாம் நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இப்போ ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு போனால் நல்ல நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பசிக்குது வேறு. பொதுவாக விளையாட்டு வந்து சாப்பிடுவோம்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு இண்டோர் மிச்ச நாளே போகிற விளையாடுறது. இண்டோர் இன்றைக்கி புக்கிங் வந்து போட்டு இப்போ சொல்லுவோமே நைட்டுக்கு இண்டோர் என்னாச்சா அந்த முழு நாள் எக்ஸைட்டடாக இருக்கும். என்ன செய்ய போகிறோண்டா, அங்கே போய்ட்டு விளையாட போகிறோண்டா. அது ஒரு வகையான ஆற்றல். அது வந்து விளையாடுற ஆக்களுக்கு தான் தெரியும் அந்த இது மாற எக்ஸைட்டிங்காக இருக்கும். நைட்டுக்கு இண்டோர் வந்து புக் பண்ணியிருந்தா. ஆனால் அங்கே போயிட்டு அடிக்காமல் அவுட் ஆகினா நல்லா அம்மா அன்றைக்கி பவுல் பண்ண போல் பட்டா கெட்ட அப்செட் ஆகி வாங்கி பிறகு வந்தோன்னே நான் கிட்டத்தட்ட ஒரு 1-2 months பிறகு நான் வந்து விளையாட போகிறேன். இண்டோர் 3 months கிட்ட ஆகுது. கடைசியாக ப்ராக்டிசஸ் ஹார்ட் பால் ப்ராக்டிசஸ் போயிட்டு இப்போ 1.5-2 months இருக்குது. இந்த ஜெஃப்னாலாம் போகிறதுக்கு போனது அனிவாரம் போயிட்டு நல்லா ஸ்ட்ரெச்சிங் ஒன்று பண்ணிக்கொள்ளும். இல்லாட்டி நாளைக்கு அவ்வளோ தான் ஷேப்பில் ஃபெரேரோ ஒன்று வாயில் போட்டுக்கொள்ளும் ஆஃப்னாக்கு தெரியாமல். டைம் சரி இப்போ 8:40 ஆகுது. 9 மணிக்கு ஸ்டார்ட். இந்த கழட்டி வச்சுட்டு போயிட்டுருணும். இந்த அடி அது முதல் இப்படி இருக்கா காணமாவி தேடும் தேடினா கொஞ்ச நாள் ஐஸ்லேயும் கூட்டிக்கொண்டு போயிடும். இப்போ கொஞ்ச நாள் தூங்குற இல்லையா, அதில் ஆட்கள் ஈக்கிறனால இல்லாட்டி இந்த டைம்லாம் நல்லா தூங்கி எழும்புவோம். விளையாட போகிறதுக்கு
இந்த ப்ரீ ஒர்க் அவுட் வந்து இருக்குது. நான் இப்போ இந்த ஜிம் போகிற டைமில் மற்ற ஒர்க் அவுட் பண்ண டைம்லலாம் குடிப்பேன். சட்டப்படி ஐட்டம் அடித்தா நல்ல எனர்ஜியாக இருக்கும். போட்டாச்சு. நல்ல ஃப்ளேவர் இருக்குது. மேபி பாய் பாய் இங்கே அப்பா அப்பா அப்னாக்கு நான் விளையாட போகிறேன்னா நல்ல விருப்பம். ஆசீர்வாதம் பண்ணி நல்ல விளையாட நல்லா விக்கெட் எடுங்க. ஆரம்பிட்டு சட்டு மாதிரி போகிற மாட்டீங்களா? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. கெட்ட மழை வெளியே இது இருக்குது. அத்திரியில் எங்கேயோ தான் இது இன்டோர் இருக்குது. 12 minutes. அப்போ யங் பிஸ்மில்லா. இதுக்கு இதை வைக்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஏதாவது எடுக்கணும் அப்பா. அப்படி சரி கஷ்டம். இது ப்ரீ ஒர்க் அவுட் அடித்தேன் தானே, இப்போ மூஞ்செல்லாம் அழுத்தும், கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் ஜிம் போகிற டைமெல்லாம் சட்டப்படி இது போட்டால் நல்லா ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணிடும். என்னென்ன கடிப்போம். ஹலோ எங்க? ரைட்டு, நான் வந்து கொண்டிக்கிறேன். சரி ஓகே. இது வந்து இந்த பிச் இண்டோர் இதில் நான் விளையாடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸ்கூட்டரில் தான் போகமெண்டு பிளான் பண்ணி கொண்டு வந்து மழை திடீர்னு போய் தொடர்ந்து ஸ்கூட்டர்னால் டக்குன்னு போய்ட்டு வந்துடும். இல்லை விளையாட போகிறதுக்கு கார் தான் லேசி. இந்த பெட்டை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகணுமே. ஐயோ இந்த வாட்டர் பாட்டில் தண்ணி கொட்டும். இந்த வாட்டர் பாட்டில் தெரியாமல் எடுத்தோடனே இதை வைக்கிறதுக்கு உடம்பு இல்லை. நான் முந்தி வந்து நல்ல வெரைட்டி விளையாடுற ஒரே இண்டோர்னால எனக்கு சரியாக மட்டும் இன்ஜரிஸ் வர தொடங்கிட்டு. இந்த நீல வந்து காலில் அந்த கீழ்ப்பகுதியில் வந்து டோவில் வந்து சரியாக மட்டும் ஹீலில் சரியாக மட்டும் ஒரு பெயின் ஒன்று வர தொடங்கிட்டு. இந்த இண்டோர் என்னாலே இனி அது வந்து சிமெண்ட் தானே, கீழேக்கு சிமெண்ட்டில் தான் இந்த கிராஸ் மாதிரி காப்பட் போட்டு இது பண்ணுறாங்க. நான் ஓடி போய் போல் பண்ண போல இறக்கட்டும், ஓட போல இறக்கட்டும், நிலத்துல தான் படுது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து நானுமே யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எல்லோரும் இண்டோர் தான் இப்போ விளையாடுறாங்க. இண்டோர் விளையாடுறதுக்கு நான் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அவுட்டோர் போயிட்டு வெயிலில் விளையாடுங்க. இண்டோர்ன்ட்டு அந்த வெயிலில் விளையாடுறதே பார்க்க விட்டாங்க. அதனால் இப்போ வெயிலில் யாராவது மார்னிங்கெல்லாம் விளையாட போல பார்க்க போல நான் நின்று பார்க்குறது ஆச்சரியமாக. இப்போ இது விளையாடுறாங்களே இல்லாட்டி விடிய எல்லோரும் இண்டோர் தானே விளையாடுறாங்க. இட்ஸ் நாட் ஹெல்த்தி. டாக்டர்ஸுமே அதுதான் சொல்லுவாங்க, கொண்டாலும் இந்த முள்ளு வலி எல்லாம் வரும். ஸோ இண்டோர் விளையாடுங்க. லைக் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒரு 2 தரக்கான பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் விளையாடுற ஆளாக இருந்தால் இண்டோர் வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க. அவங்களோட கோச்சஸுமே சொல்லுவாங்க. ஆனால் 8 minutes காட்டுது, ஆல்ரெடி 8:58 ஆகிட்டு, லேட் ஆகிட்டு. வந்துட்டேன். 9:08 கிட்டத்தட்ட 8 நிமிஷம் லேட். நான் என்ன ஸ்டார்ட் பண்ணிடல சரியாக. இந்த அத்திடிய ரோட்டோரத்திலே தான் நிற்கிது இந்த பிச்சண்டு. சரி, ஜெஸ்ஸி ரைடர்லாம் இருக்கிறார் அங்கே. இந்த இதுதான் இண்டோர். புதுசாக கட்டினதுண்டா இது, புதுசாக அடித்ததுண்டா இது. கண்டு இல்லையா சரி அது சின்ன தானே இது. அந்த போதும் அவ்வளோ பெரிய இண்டோர் ஒன்றும் இல்லை, பட் ஷேப்பான சைஸில் இருக்குது. ஸோ எங்களோட டீம்ட ஜெஸ்ஸி ரைடர் இங்கே இருக்கிறாரு. கொஞ்சம் இழுத்து கொள்ளணும் மேல் கை கால்லாம். கடைசி அவங்களோட விளையாடினது தான் நான் இண்டோர் கடைசியாக விளையாடினது. உங்களோட ஒரு கடைசி விளையாட்டு போனேன், அப்பதான் கடைசி இண்டோர் விளையாடினேன் அடிச்சேன். அங்க இதுல ஃபேன் எல்லாம் இருந்துச்சு. கொண்டாட விளையாடலைனால நிலவரம் என்னன்னு தெரியாது, பட் சரியான வந்து வலிக்குது. ஜஸ்ட் ஒன். சரியான லென்த்தே இல்லை. வழக்கம் போல வரமாட்டான் அவனோட டைமுக்கு. ஆர்சிபி கன்னி என்னத்தை பார்த்து தீவிர டிஸ்கஷன் பண்றீங்க? என்ன தீவிர டிஸ்கஷன் பண்றீங்க?
என்ன பேட்டிங்கா பவுலிங்கா ஃபீல்டிங்கா? எப்போ பார்த்தாலும் நடக்கிற விஷயம்தான். விளையாட வந்தால் விளையாட மாட்டாங்க, பேசியே டைம் முடிஞ்சிடும் போல. ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. கேட்ச் ஐ அவ்வளோக்கில்ல கொட்டவானம். கமான் ஏமா ஐயா. அவரை கொஞ்சம் முன்னுக்கு எடுங்க. அவரை கொஞ்சம் முன்னுக்கு அடிங்க. கொடுத்து 40 ලකුණු වැඩියට ගියා. අනියා කෙවින් පෝ බෝල් බීට් කරනවා. ஓடிக்கோங்க, சிங்கிள் சரி போட்டுக்கோ. குட் வின்னா. ஓகே, குட் இன்னிங். ஏமாய் எஸ். சாலைப்புற விளையாடுறதுனால தண்ணி கேட்குது. ப்ரீவா கப்பம் அடிச்சு இல்லாட்டி படுத்திருப்பேன். Later that same evening. இந்த தோல்வியை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? பொழந்து எடுத்துட்டாங்க. முதல் 3 வெற்றிட்டாங்க. அடுத்த நாள் வந்த கதை வாழ்ந்த கதை சொந்த கதை சோக கதை. விளையாடின நல்ல கேம் ஒன்று விளையாடினோம். இன்றைக்கு தோத்துட்டோம்மாண்ணா. 7 மேட்சஸ் அடித்தோம். ஃபர்ஸ்ட் 3 பிட்ட வெத்திட்டு அடுத்த 4 பிட்ட தோத்துட்டோம். இன்றைக்கு எனக்கு பெருசாக கிளிக் ஆகல ஒன்றுமே. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் நல்லா போட்டு பட்டுச்சு. தோத்த 4 மேட்சஸ்லேயும் அவ்வளோ நல்லா போட்டு படல. எக்கனாமிக்கலாக 1-2 போட்டேன். லாஸ்ட் ஓவர்லலாம் அடித்து பொழந்து வெளுத்து எடுத்துட்டாங்க. பேட்டிங்கும் கிளிக் ஆகலை, போலிங்கும் கிளிக் ஆகலை. ஆனால் வருத்தம். இனி நாளைக்கு தான் இருக்குது விளையாட்டு. கை கால் எல்லாம் இந்த வேர்வையோட வீட்டுக்கு போனால் அஃப்னா ஒரு முறை முறைப்பாங்க பாருங்க. பண்ணிட்டான் தெரியாது. எல்லாம் வலிக்குது. புட்டிங் வந்து புத்தகத்தில் இந்த எடுத்து வந்துக்கிறாங்க. கஸ்டர்ட் புடிங். விளையாட்டு வந்து இந்த மாதிரி ஐட்டம் ஒன்று சாப்பிட்றது பெரிய ஆற்றல் தெரியுமா? இதில் எலும்பிக்கை